நிறைய பேர் இவ்வளோ சக்யூலண்ட் வச்சுருக்கீங்க, எப்படிங்க இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதுவும் ஸ்பெஷலாக தனித்தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஹவோத்தியாக்கு எப்படி, சிடம் வெரைட்டிஸ்க்கு எப்படி, கிராசுலாக்கு எப்படி அப்படிங்கிறத எங்கிட்ட இருக்க ஒரு 250 வெரைட்டிஸ் ஆஃப் சக்யூலண்ட்டை எப்படி கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சக்யூலண்ட்டுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல் என்ன தெரியுமா? மோர் லைட் லெஸ் வாட்டர் தாங்க. இந்த ஃபார்முலா இருந்தால் போதும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சக்யூலண்ட். எனக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சென்னை கிளைமேட்டுக்கு எப்படிங்க இந்த சக்யூலண்ட்லாம் வரும், என்னோடதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரே ஒரு ரீசன் தான், நல்லா பிரைட் லைட், ஏர்லி மார்னிங் சன்லைட் வந்து 4 hours இது மேலே படணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பொம்மை வச்சு நிறைய வச்சுருக்க பாருங்கள், அதுலேயே வந்து கொஞ்சம் ஓவர் வாட்டரிங் தான். அப்படி ஆச்சுன்னா அந்த டபுள் கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது இண்டிகேட் பண்ணும் எங்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்குன்னு. நீங்கள் எந்த அளவுக்கு சக்யூலண்ட்டுக்கு கம்மி வாட்டர் கொடுக்குறீங்களோ அந்த லீஃப் வந்து அப்படியே டைட் ஆகும், அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாம். அப்போ வந்து பார்க்குறக்கு சரியான லுக்கில் இருக்கும். சில சக்யூலண்ட்டு நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் போட்டுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், டைரக்ட் சன்லைட்டில் அப்படி ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது இந்த ஃபயர் ஸ்டார்ம் ஸ்டிடம்லாம். சிலதை வந்து நம்ம பார்ஷியல் லைட்டில் வைக்கணும். ஹவோத்தியால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்ல சன்லைட் பட்டால் கூட உங்களுக்கு நல்லா க்ரோத் ஆகும். எந்த அளவுக்கு வாட்டர் லெஸ்ஸோ அந்த அளவுக்கு சக்யூலண்ட் வந்து சூப்பராக க்ரோத் ஆகும். பாட்டிங் மிக்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் தாராளமாக கேளுங்க.